நான் அருணன் சார்கிட்ட பேராசிரியர் அருணன் சார்கிட்ட நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிதியை அதாவது கல்விக்கான இந்த நிதியை குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் மாற்றினதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது நம்முடைய கூட்டமைப்பு கோட்பாட்டுக்கு வைக்கப்பட்ட வேட்டு என்று நான் பார்க்குறேன். இது எவ்வளோ கொடுமை பாருங்களேன். தமிழ்நாட்டுக்குன்னு 2152 கோடி ரூபாயா இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இது சொல்லப்போனால் இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு. அதில் அவங்க ஒரு நிபந்தனையை சேர்க்குறாங்க. அந்த நிபந்தனை ஏற்றால்தான் இந்த தொகை, இல்லை என்றால் எங்களுக்கு பிரியமான மாநிலங்களுக்கு, குறிப்பாக பாஜக ஆளுகிற குஜராத், யூபி மாநிலங்களுக்கு அந்த தொகையை திருப்பி விட்டுறோம்னா, இது முதலமைச்சர் மிக சரியாக சுட்டி காண்பித்தது போல பழிவாங்கும் நடவடிக்கை. அந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற அந்த திட்டத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, அதில் மும்மொழி திட்டம் அது ஒரு தானியங்கி முறையில் வந்துடுது. தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இருமொழி அந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்காக கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்க. ஒருவேளை அந்த திட்டத்தில் தமிழ்நாடும் இணைஞ்சா என்னென்ன ஆகும், என்னென்ன பாதிப்பு வரும்? இல்லை, அடிப்படையாக என்ன ஆகும் என்றால் இந்தி கட்டாயம் ஆகிடும், மும்மொழி திட்டம் ஆகிடும். அப்படி என்றால் அரசினுடைய கோட்பாட்டுக்கு நேர் விரோதமாக அரசே செயல்பட வேண்டிய நிலை என்பது உருவாகும். அதாவது அண்ணாவினுடைய கொள்கைக்கு துரோகம் செய்வதாகிவிடும். இது அண்ணாவின் கொள்கை மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பாஜக தவிர ஏற்றுக்கொண்டது இருமொழி கொள்கை திட்டம். கலைஞர் ஏற்றுக்கொண்ட திட்டம் மட்டுமல்ல, எம்ஜிஆர் அவர்கள் ஏற்றுக்கொண்ட திட்டம். இருமொழி கொள்கையை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கியாக இருக்கும் என்று சட்டமன்றத்திலே அறிவித்தவர் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர். நான் இப்போவும் கேட்குறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே மாறுபட்டு போய் சொல்லுங்கள், மும்மொழி திட்டத்தை ஏற்கிறாங்களா? அவங்க கட்சியின் பெயர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ இவங்க நான் இந்த ரூபாயை கொடுக்கணும்னா நீங்கள் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஒப்புக்கொள்ளணும். பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் அதற்குள்ளுக்க மும்மொழி திட்டம் ஒளிஞ்சிருக்கு. அப்போ அதை அமுல்படுத்துகிற மாதிரி ஆகி போகும். ஆகவே சுற்றி வளைச்சு தமிழ்நாட்டையும் மும்மொழி திட்டத்துக்குள்ளே கொண்டு வருகிற ஏற்பாடு தானே. நான் இன்னும் ஒன்றை கேட்குறேன், இங்கே நமக்கெல்லாம் மும்மொழி திட்டம்னு திணிக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டால் கூட தமிழ்நாடு மட்டும் இருமொழி கொள்கைன்னு வைத்துக்கொள்ள அதற்கு உரிமை உண்டா இல்லையா? இந்த நாடு மாநிலங்களின் ஒன்றியம். இன்னும் கேட்குறேன், எல்லா மாநிலங்களும் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டாச்சு அப்படின்லாம் பாஜக காரங்க பேசுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வட மாநிலங்களில், இந்தி பேசுகிற மாநிலங்களில் நண்பரே மும்மொழி திட்டமே இல்லைம்பேன். அங்கே உண்மையிலேயே ஒரு மொழி திட்டம் தான் இருக்குது. இந்தி மட்டும்தாங்க அங்கே சொல்லித்தராங்க. போனால் போதுன்னு கொஞ்சம் ஆங்கிலம். மூணாவது மொழி எங்கே? நான் சவால் விட்டு கேட்குறேன். உத்தரப்பிரதேசத்தில் 3வது மொழியாக தமிழ் சொல்லித்தராங்களா? மத்திய பிரதேசத்தில் 3வது மொழியாக மலையாளம் சொல்லித்தர்றாங்களா? ராஜஸ்தானில் 3வது மொழியாக தெலுங்கு சொல்லித்தர்றாங்களா? எங்கே சொல்லித்தர்றாங்க? ஜார்க்கண்டில் 3வது மொழியாக காஷ்மீரி மொழி சொல்லித்தர்றாங்களா? அப்போ பெரிய ஒரு பளிச்சுன்னு அதுதான் அந்த காலத்துலேருந்தே சொல்லுவாங்க நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் மும்மொழி திட்டம் என்பது மோசடி திட்டம். இது இந்தி பேசாத மக்களை இந்தி கற்பிக்க வைக்கிற, திணிக்கிற, கட்டாயப்படுத்துகிற திட்டம். ஆனால் இந்தி மாநிலங்களுக்கு கிடையாது. கேட்டால் ஆமாம், தென்னிந்திய மொழிகள் ஒன்று அங்கேயும் சொல்லித்தரோம், எங்கே எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் அங்கே வச்சுருக்காங்க. அப்போ இப்படி ஒரு திட்டத்தை தமிழ்நாடு ஏன் ஏற்கணும் என்று வீம்பு பண்ணுகிற ஒரு அரசு தான் மோடி அரசு. அதை இந்த வேலையில் கொண்டு வர்றாங்க. அப்போ அதை நீங்கள் ஏற்கலை என்றால் இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் அதனுடைய மேம்பாட்டுக்காக மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, பள்ளிகளுக்கு தரக்கூடிய அந்த நிதி 2152 கோடி ரூபா தரமாட்டேன், அதை தூக்கி குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் தருவேன் என்றால் இது எவ்வளோ பெரிய வஞ்சனை. அதானே முதலமைச்சர் வேதனையோடு சொல்கிறாரு, நீங்கள் வஞ்சனைகள் செய்யுங்கள், ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லது தான் செய்வோம் என்று. அவே நான் கேட்குறேன், நீங்கள் இப்படி ஒரு நிபந்தனை எதுக்கு வச்சுருக்கீங்க? ஐயா, பள்ளி கல்வியை மேம்படுத்துவது சரிதானா? அப்படின்னா அந்த மாநிலத்தில் பள்ளி கல்வி திட்டம் எப்படி இருக்கோ அந்த பள்ளிகள், அதற்கு அந்த மொழிக் கொள்கை பாடத்திட்டம் இதற்கு உட்பட்டு நாங்கள் இதுக்கு நிதி தர்றோம்.
ஒன்றை கேளுங்க, நிதியை கொடுத்துருக்கோம், அதை ஒழுங்காக செலவு பண்ணிங்களா? நாங்கள் இதற்கு நிதி கொடுக்குறோம், ஆசிரியர்களுக்கு இப்படி மேம்பாடு, மாணவர்களுக்கு இப்படி மேம்பாடு, இதுக்காக தருகிறோம், அதை நீங்கள் செஞ்சீங்களா இல்லையான்னு கேளுங்க. இதில் இன்னொரு கொடுமைங்க, சில மாநிலங்கள் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்கலைன்னு இன்னொரு காரணம். வடக்கே கூட இந்த இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த பள்ளியில் பேர் பிஎம் ஸ்ரீன்னு முதல் ஒட்டா சேர்க்கணுமா. ஆனால் அந்த செலவில் 60% தான் ஒன்றிய அரசு தரும், மீதி 40% மாநில அரசு தரணுமா. இப்போ மேற்கு வங்கத்தில் என்ன கேட்குறாங்கன்னா, ஏயா நாங்கள் 40 தரோம்ல, அப்போ எதுக்கு பிஎம் ஸ்ரீன்னு போகிற, நீ 100% கொடுத்தாலாவது நியாயம். அப்போ பிஎம் ஸ்ரீ சிஎம் ஸ்ரீன்னு போடணும், நம்ம நியாயப்படி பார்த்தா. ஏன்னா பிஎம் 60% தர்றாரு, சிஎம் 40%. இவ்வளோ பிரச்சனைகள் அதில் இருக்குது. இதை பற்றியெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. ரொம்ப எளிமையாக என்ன சொல்கிறாங்க, ஐயா அதை ஏற்றுக்கொண்டா தான் இந்த ரூபா, இல்லாட்டி இல்லை. இந்த ரூபா என்னங்க, அப்போ நான் வந்து அப்படி தான் கேட்கணும்னு துணை முதலமைச்சர் ஒரு கூட்டத்தில் கேட்டது மாதிரி, இது யார் வீட்டு பணங்க? உங்களுடைய சொந்த வீட்டு பணம் இல்லைங்க, இந்த நாட்டு பணம். அவ்வளவு மாநிலங்களும் வரி வசூலித்து தந்த பணம். ஆகவே அனைத்து மாநில மக்களின் பணம். அந்த பணத்திலிருந்து ஒரு திட்டத்தை உருவாக்கி அதிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தந்தா அதுக்கு இப்படி ஒரு நிபந்தனையை போட்டு நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டீங்க, ஆகவே தொகை தர மாட்டேன், அதை நான் வந்து குஜராத்துக்கு யூபிக்கு மாற்றுவேன்னா, இது எவ்வளவு பெரிய துரோகம், இது எவ்வளவு பெரிய கொடுமை. அவை நிச்சயமாக இதை எதிர்த்து முதலமைச்சர் நிலைப்பாடு எடுத்திருப்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது, சரியானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.